ஹாய் வணக்கம். கீரை கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சிறுகீரை தான் 2 சின்ன கட்டு எடுத்துருக்கிறேன். சிறுகீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நல்ல உமிழ்நீரெல்லாம் நல்லா சுரக்க வச்சு பசி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண் பார்வையும் நல்லா மேம்படுத்தும். இந்த சிறுகீரையை நான் இப்போ இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிறுகீரையில் விட்டமின் ஏ, பிசி, அப்புறம் அயன் சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த 3 பருப்பையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம். 3 பருப்பையும் சேர்த்து ஒரே டைமில் வேக போடுறதுனால நமக்கு சிறுபருப்பு சீக்கிரம் மசிஞ்சிரும். துவரம்பருப்பு மீடியமாக இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும். பருப்பெல்லாம் கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தை அந்த பூண்டோடு சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கூட சேர்த்து வச்சுக்கிறேன். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு தக்காளியை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு வெந்துடுச்சு. நம்ம ப்ரெஷர் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். 3 பருப்புக்குமே 3 விதமான டேஸ்ட் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆன உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டும் சீரகம் இதை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. கீரை குக் பண்ணும்போது எப்போவுமே கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். இப்படி மசிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டீங்கனாலே கீரை நல்லா வதங்கிடும். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கீரை கடுத்து போயிடும், டேஸ்ட் மாறிடும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். கீரையில் தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் சிறுகீரையில் 90% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ திருப்பியும் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வைப்போம். 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கிளறிட்டு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலை பருப்பு மட்டும் குழையாமல் வந்திருக்கிறனால அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா துருவின தேங்காய் 1 டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இதில் தண்ணி நான் நிறைய ஆட் பண்ணலை. ஒரு 2 டீஸ்பூன் அளவு அந்த குக்கரில் அந்த கழுவி ஊற்றின தண்ணி தான். இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கீரை பருப்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போதுமானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு துவரம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த பெருங்காயத்தூள் போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் இந்த கூட்டுக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.